மலேசியாவில் சுற்றுலா பயணிகள் பார்வையிட எண்ணற்ற பகுதிகள் உள்ளது. மேற்கு மலேசியாவில் கோலாலம்பூர், ஜோஹர் பாரு மற்றும் ஜார்ஜ்டவுன், பினாங் போன்ற முக்கிய நகரங்களை கொண்டுள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கு இந்த நகரங்கள் நாட்டின் கடந்த கால மற்றும் நிகழ்கால கலாச்சார வரலாற்றை பற்றிய ஒரு பார்வையை வழங்குகின்றன. கோலாலம்பூர் மலேசியாவின் தலைநகரான கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 1 மணி நேர பயண தூரத்தில் அமைந்துள்ளது. KL என்று அன்பாக அழைக்கப்படும் இந்த நகரம் ஆசியாவின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். கோலாலம்பூரில் பெட்ரோனாஸ் கோபுரங்களின் உச்சிக்கு சென்று பார்வையிடுவது சிறந்த அனுபவத்தை தரும். KL கோபுரத்திலிருந்து காட்சிகளை ரசித்துவிட்டு வன சுற்றுலா பூங்கா வழியாக இயற்கையான காட்சிகளை ரசித்தவாறே நடைபயணம் மேற்கொள்வது மறக்க முடியாத அனுபவத்தை தரும். 10 குகைகள் எனும் சுண்ணாம்பு பாறைகளில் செதுக்கப்பட்ட இந்து ஆலயம் பார்வையிடுவதற்கு ஒரு சிறந்த இடமாக கருதப்படுகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான தமிழர்கள் ஆண்டுதோறும் புனித யாத்திரை மேற்கொள்கின்றனர். இங்கு அமைந்துள்ள 272 வண்ணமயமான படிகளில் ஏறி அதன் அழகை கண்டு ரசிக்கலாம். டிஸ்கவர் சைனா டவுன் KLஇல் தவறவிடக்கூடாத ஒரு இடம் சைனா டவுன். பினாங் தீவில் உள்ள யுனெஸ்கோ பாரம்பரிய தலமான ஜார்ஜ் டவுன் மலேசியாவின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாகும். அங்கு அமைந்துள்ள குல கோவில்கள் கலைப்பொருட்கள் மற்றும் படங்களை பயன்படுத்தி 19ஆம் நூற்றாண்டின் சீன சமூகங்களின் வாழ்க்கை கதையை சொல்கின்றன. ஈப்போவை பார்வையிட சிறந்த காரணங்களில் ஒன்று அதன் அற்புதமான தெருக்கலையை பார்வையிடுவது ஆகும். குசிங்கிற்கு விமானத்தில் செல்வதுதான் சிறந்த வழி. தீபகற்ப மலேசியாவிலிருந்து சரவாக் தலைநகருக்கு செல்ல இதுவே சிறந்த வழியாகும். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள SD தமிழன் இணைய பக்கத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.